நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், பெற்றோர்கள் உஷார், பிள்ளைகள் ரகசியம் அறிவீர் அப்படின்னு பதிவினுடைய தலைப்பில் போட்டிருக்குது. இதில் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சொல்ல போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் உதயம் ஆகிவிட்டார். அப்போ உங்களுக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு செவ்வாயுடைய பலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதாவது எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை உத்தியோகம் சார்ந்து மிகச் சிறப்பாக இருக்கும். அதாவது பல வருடமாக வரவேண்டிய பணம் நீங்கள் வெளியில் கொடுத்துருந்தாலும் சரி, வராமல் இருந்த பணம் உங்களுக்கு தாராளமாக டான்டான்னு வந்துடும். உங்களுக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சனியும் வக்கரம், புதனும் அஸ்தமனம். இந்த சனியும் புதனும் மகரம் ராசி என்பளுக்கு 2 கண்கள் போல். ஏன்னா உங்களுக்கு குடும்பாதிபதி சனி, பாக்கியாதிபதியாக புதன். இந்த இரு கிரகங்களும் பலம் இழந்து இருக்கும்போது, மகரம் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் இருக்கும்போது யாருக்கும் போய் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்டில் நீங்கள் போய் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வரும்போது கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த காரியங்கள் அப்படியே மந்தமாயிரும். அந்த காரியங்கள் செயல்படாது. பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு கெட்டு போயிடும். இதை மகர ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். மகரம் ராசி அன்பர்களுக்கு 6, 9ஆம் வீட்டின் அதிபதி புதன். பார்த்தீங்கன்னா 7வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் அவர் 8ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். கேதுவோடு இணைந்து ராகு பார்வையில் புதன் வரப்போகிறார். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த புதனால் என்ன ஈஸியாக வரும் அப்படின்னா, கடன் என்பது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்பா காலத்திலிருந்தே மகரம் ராசிகளுக்கு கடன் ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பகையாளி எதிரிகள் தொல்லை ஈஸியாக வந்துடும். அல்லது அதுவும் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவுகள் வரும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கேஸு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா மகரம் ராசி அன்பர்கள் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு, மாம மச்சன்களோடு சேர்ந்துக்கிட்டு தாம் கும்னு ஜாலியாக கூடி குழாவி பணங்காசு விரயம் செய்து கொண்டிருப்பீர்கள். மகரம் ராசி அன்பர்களுக்கு 9ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை திட்டினீங்கன்னா, புத்திமதி சொல்கிறேன் அப்படின்னு அதிகமாக நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கூட ஓடி போயிடுவாங்க. மகரம் ராசி அன்பர்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃபோனு வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா செல்ஃபோனில் யாரிடம் பேசுகிறாங்க, படிக்கிறாங்களா படிக்கலையா அப்படின்னு பிள்ளைங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். புதன் அஸ்தமனமாக இருந்து ராகு பார்வையில் வரும்போது பிள்ளைங்களால் பிரச்சனை என்பது வரும். பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் 18 வயதிற்கு உட்பட்ட பெண்களிடம் பசங்க பேசி ஃபோனில் ரகசியமாக பேசி பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா சிறைசாலை சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்க செல்ஃபோனில் யாருக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு ரகசியமாக கண்காணிக்க வேண்டும். அல்லது அவங்கள நீங்கள் கண்டிக்க வேண்டும். இதை மகர ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தான் புதன். 6ஆம் அதிபதி புதனாக இருக்கும்போது புதன் தான்
சகோதரிகள். புதன்தான் வந்து பெற்ற பெண் குழந்தைகள். காதலி. புதன்தான் வந்து வயதான வாளாவெட்டி பெண். பெண்கள் வழியில் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடியவர். பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடியவர். புதன் அப்படின்னாலே படிப்பு, அறிவு, செல்போனு, தொலை தொடர்புகள் மூலம். இந்த ராகுவும் புதனும் நேர்பார்வையில் வரும்போது இதெல்லாம் வந்து பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லா ரகசியத்தையும் ஃபோனில் பேசக்கூடியவர்களிடம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி வக்கரமாக 3வது வீட்டில் இருக்கிறார். மகரம் ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபோனில் பேசக்கூடியவரிடம், அது நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசும்போது குடும்ப உள் விவகார ரகசியங்களை எல்லாமே அப்படியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா மகரம் ராசி என்பதற்கு குருபலன் இருக்கிறது. செவ்வாய் பலமாக இருக்கிறார். உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம். புதன் அஷ்டங்கம். உங்கள் ராசி அதிபதி சனி வக்கரம். இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து நல்லா வருமானம் வருது, பணங்காசு தாராளமாக கிடைக்குது அப்படின்னா எனக்கு என்னப்பா கவலை, நான் வந்து ராஜா அப்படின்னு வெளியில் ஃபோனில் பேசும்போது எனக்கு என்ன கவலை, நான்லாம் பரம்பரை பணக்காரன் அப்படின்னு நீங்கள் வந்து பெருமை பேசக்கூடாது. மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அல்லது ஃபோன் மூலமே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். புதன் அஸ்தமனமாக செல்லும்போது இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக்கணும். 18 வயதுக்குள்ள பெண்களிடம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சண்டை வரும், காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதை வந்து மகரம் ராசி என்பவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். பெரும்பாலான மகர ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது காதல் விவகாரங்களில் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. பெற்றோர்கள் போய் பிள்ளைங்களை வந்து ஜாமீன் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். மகரம் ராசி நண்பர்கள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். பிள்ளைங்களுடைய ரகசியங்களை கண்காணிங்க. இளைஞர்களாக இருந்தால் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காமல் சிக்கிக்காமல் பார்த்துங்க. இதான் வந்து இந்த பதிவினுடைய தலைப்பு, பலன்கள். மகரம் ராசி நண்பர்கள் புரிந்து செயல்படுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.